அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பஞ்சாபின் தரன் தாரன் மாவட்டத்தில் உள்ள சட்டக்கல்லூரியில் பயங்கரம் ஒன்று அரங்கேறியிருக்கிறது. அது தொடர்பான காட்சியையும் ஒருபுறம் பார்த்து வருகிறோம். கல்லூரி முதலாம் ஆண்டு வகுப்பறையில் சக மாணவியை ஒரு மாணவன் சுட்டுக் கொண்டிருக்கிறான். அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். பஞ்சாப் மாநிலம் தரன் தாரன் மாவட்டத்தில் உள்ள சட்டக்கல்லூரியில் சக வகுப்பு தோழியை துப்பாக்கியால் மாணவன் சுட்டு கொண்டிருக்கிறான். தன்னைத்தானே சுட்டுக் கொண்ட மாணவன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியையும் ஒருபுறம் அது தொடர்பான காட்சியையும் பார்த்து வருகிறோம். மாணவியை சுட்டு கொலை செய்துவிட்டு தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டு தற்பொழுது மருத்துவமனையில் தற்கொலை முயற்சி மேற்கொண்டு தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மாணவியை சுட்டுக் கொன்றுவிட்டு தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக் கொண்ட சிசிடிவி காட்சியை நாம் ஒரு புறம் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் மதி. என்ன நடந்தது? அந்த மாணவி யார்? தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்ய முயன்ற அந்த மாணவன் யார்? விவரங்கள். பஞ்சாப் மாநிலத்தினுடைய தரன் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்ட கல்லூரியில் தான் இந்த சம்பவமானது நடைபெற்று வருகிறது. முதலாம் ஆண்டு படித்து வந்த பிரின்ஸ்ராஜ் என்ற மாணவர் உடன் படித்து வந்த சந்தீப் கவுர் என்ற மாணவியை துப்பாக்கியால் சுட்டு கொன்றிருக்கிறார். மாணவியினுடைய தலையில் அந்த குண்டு பாய்ந்ததில் அந்த மாணவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து துப்பாக்கியால் அந்த மாணவன் பிரின்ஸ்ராஜின் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் தற்பொழுது மருத்துவமனையில் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றார் அந்த மாணவன். இருவரும் தற்பொழுது முதலாம் ஆண்டு படித்து வந்த நிலையில்தான் இந்த சம்பவமானது நடைபெற்று இருக்கிறது. இருவருக்கும் 19 முதல் 20 வயது வரைதான் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது இருவரும் வெவ்வேறு பகுதிகளை சேர்ந்தவர்கள். மாணவன் பிரின்ஸ்ராஜை பொறுத்த வரைக்கும் மல்லியன் கிராமத்தை சேர்ந்தவர், கவுரை பொறுத்த வரைக்கும் நௌஷேரா பகுதியை சேர்ந்தவர். இந்த நிலையில்தான் இந்த சம்பவமானது நடைபெற்று இருக்கிறது. எதற்காக நடைபெற்றது என்பது தொடர்பான தகவல் எதுவும் தற்பொழுது வரை வெளியாகவில்லை. இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள், அதாவது அந்த கல்லூரியினுடைய வகுப்பறையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவியில் தான் இந்த சம்பவமானது பதிவாகி இருக்கிறது. வகுப்பறையிலேயே வைத்து சக மாணவியை இந்த மாணவர் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்திருக்கிறார். சம்பவம் நடந்த பொழுது சக மாணவர்களும் அங்கேயே இருந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே இந்த துப்பாக்கி சத்தம் கேட்டவுடனேயே மேசையின் கீழ் அவர்கள் பதுங்கி இருக்கிறார்கள். இதை என்ன காரணத்திற்காக இந்த சம்பவம் நடந்தது என்பது தொடர்பாக விசாரணை நடத்தி வருவதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள்.